ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேக்கப்பா சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரக் டிரைவிங் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக பார்ட் 1 நம்ம வந்து சென்டர் வரைக்கும் வந்தாச்சு கைஸ். இப்போ 25% வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து 75% போகலாம் கைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போயிடலாம். ஸோ வாங்க கைஸ், மெதுவாக டர்ன் பண்ணிக்கலாம். பாட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் யூடியூப் ஸ்டுடியோவில் டவுன்லோட் பண்ணி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் கைஸ். நெகட்டிவாக வந்தால் பரவாயில்ல கைஸ், நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஓகே ஓகே தம்பி இருப்பா, நான் போகிறேன் இப்போ முன்னாடி. அப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போ டாப் ஸ்பீடில் போனால் தான் கைஸ் நல்லாயிருக்கும். வண்டி டாப் ஸ்பீடை செக் பண்ணால் 135, 40, 45. என்னங்க 150 போயிடுச்சு. ஓகே ஓகே, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே ஓகே போயிட்டுருக்கோம் கைஸ். இதில் வரான் பாருங்கள், நிற்கவே மாட்டான். எப்போவுமே அதான் பிரச்சனை, எப்போவுமே நிற்க மாட்டான் கைஸ். ஏன்னே தெரில, அதுதான் எனக்கும் பிரச்சனை. ஓகே ஓகே டன் ஈஸி ஈஸி ஈஸி. 16 வருஷம் இல்லை கைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் எப்படி பூந்து போகிறேன் பார்த்தீங்களா. ஓகே திடீர் பாருங்கள் ஆடு, அவ்வளோதான். ஆடு மேலே ஆடு போடுறாங்க கைஸ் இந்த கேமில், அதான் எரிச்சலாக இருக்குது. சரி ஓகே, இப்போ போயிட்டுருக்கோம் பாருங்கள். மோதுற மாதிரி வருவான் பாருங்கள். போகிறோம், வழியே விட மாட்டான். ஆரன் எவ்வளோ ஆரன் அடித்தாலும் விட மாட்டான். அதில் வேறு அந்த லாரி ஒன்று ட்ரெய்லர் போகும்போது கைஸ், அதெல்லாம் முன்னாடி போனால் ஆரன் அடிச்சு நீங்கள் நவரே மாட்டான். முட்டினாலும் நிற்க மாட்டான் கைஸ். போன வருஷத்தில் நான் முட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் கைஸ். என்ன பண்ணுறது, போகிறான். பஸ்காரெல்லாம் நல்லவங்க. எல்லாம் லைட்டாக ஆரன் அடிச்சா இல்லை அசாட் அடித்தாலே, சாரி ஐபிஎம் அடித்தாலே இது பண்ணிக்கிறேன், நவுந்துடணும். ஸோ 157 போயிட்டுருக்கோம் கைஸ். போலீஸ்லாம் வந்தால் அவள் தான் மாட்டணும். இப்போ தம்பி நூறுப்பா. இவங்களாம் ஆரன்னா இல்லை கைஸ், நான் ஆப்போசிட் லைன்லேயே போகிறேன். அதான் நமக்கு நல்லது. மழை பெய்யுது, சூப்பர். மழையில் விட்டால் தான் கைஸ் எனக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் கைஸ். ஆனால் என்ன லைட்டாக வழுக்கும் கைஸ், ஸ்லிப் ஆகும். ஏற்கனவே இது பவர் ஸ்டேரிங்கில் கைஸ் நான் ஓட்டுறது. ஆனால் பவர் பிரேக்கு பவர் ஸ்டேரிங்கில் இந்த லாரியில் 158 போயிட்டுருக்கோம். ஓகே பாருங்கள், க்ளோஸ்அப்பாக போகிறான் பார்த்தீங்களா. அவன் ஆட்டு நின்றுவான். அப்பா பம்பு சூப்பராக இருக்கு. தம்பி நவருப்பா. ஓகே ஓகே பாருங்கள், இதுதான் வண்டி வியூ கைஸ். ஏதோ கடத்தலில் இருக்கிற மாதிரியே தோணுது கைஸ் இந்த லாரியை பார்த்தா. தம்பி நவருப்பா. ஓகே ஓகே போப்பா. கஷ்டம் டிரைவருக்கு ஆள் வச்சுருவா கைஸ். வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு வச்சுருவா. ஒரு 4-5 ட்ரக் வாங்கி அப்படியே விட்டுருணும் கைஸ். பிஸ்னஸ் பண்ணலாம். நவர மாட்டான் பாருங்கள், நான் சொல்கிறேன் அடித்து சொல்ல நவரே மாட்டான். ஓகே அப்பா சும்மா செய்யின்னு. ஓகே எவ்வளோ ஐபிஎம் அடித்தாலும் நவர மாட்டான் பாருங்கள். இப்போ வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஐ பம்ப்பு இது மாதிரி நான் தமிழ்நாட்டில் ரோடு இருந்தால் சூப்பராக இருக்கும் ஐஸ். விரட்டிட்டு போனால் பாருங்க ஐபிஎம் அடிக்கிறான். ஆப்போசிட்டில் போனோன்னே பயந்துட்டான். எனக்கு ஒரு டவுட்டு தான் ஐஸ், கொரோனா முடிஞ்சிருச்சு. ஆனால் தலைவன் டிரைவர் எதுக்கு மாஸ்க்கு தொங்க விட்டுருக்கான் பாருங்கள். மாஸ்க்கு டிஷ்யூ இப்போ டிரைவிங்கில் இருக்கலாம். அப்புறம் அங்கே பார்த்துட்டு சல்லுன்னு வந்துட்டான்னு வைங்களா, முடிஞ்ச சோழி. 157 போது இதுதான் டாப் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன் கைஸ் வண்டியில். ஸோ ஓகே போகலாம். நவுறவே மாட்டான் பார்த்தீங்களா டேங்கர்காரன். ஏனே பாருங்க. ஓகே ஓகே இப்போ நல்லா தான் போய்ட்டுருக்கு. பார்க்கிங் லைட்டு போட்டு ரோட்டில் எதுக்கும் நவுறு பாருங்கள் நவுந்தானா பாருங்கள் பார்த்தீங்களா. நவரவே இல்லை. ஏன்னா நவரவே மாட்டாங்க.
என்ன எரிச்சல்னே தெரியல கைஸ். ஓகே தம்பி இருப்பா. ஓகே ஓகே போப்பா போப்பா. பாருங்கள் நவுந்துட்டா பார்த்தீங்களா பஸ்காரன். பஸ் தாங்க நல்லவன் இந்த கேமில். எனக்கு தெரிஞ்சு பஸ்காரன் அப்புறம் வந்து போலீஸ்காரன் இருப்பான்டா, அவங்க மட்டும்தான் கைஸ் நல்லவங்க. இன்னும் ஆடே வரல பற்றி. அட பாவி, இப்போ தான்டா சொன்னேன் வயசு என்ன வயசு இது, இப்போ தான் ஆடு வரலன்னே அதுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க. சே பாருங்கள் ஸ்பீடு கம்மியாயிருங்க வயசு. ஆடு முடிஞ்சோடனே 100க்கு வந்துடும். அதான் எனக்கு பிடிக்காதது. இல்லை என்னன்னா இப்போ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன்னீங்களேன் நவரைய மாட்டாங்க. லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன்னா அப்படியே நிற்க மாட்டாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. ரிவர்ஸ் எடுக்கிறானும் வருவாங்க. ஸோ பார்த்து தான் ஓட்டணும். வண்டி ஹெல்த்து 99 இருக்குது. பாலத்தில் ஸ்பீடாக ஓட்டலாங்க கைஸ், ஆனால் என்ன நடுவில் வந்துடுவாங்க. ஃபார்ட்டி 2 FPS வருது பாருங்கள். இது என் ஃபோனில் இருந்தீங்கன்னா 2 3 தான் வரும். அந்த ஃபோன் வந்து ஓப்போ F11 நான் ஆட் பண்ணுறேன். அது என்னங்க அது ஹீட் ஆகிட்டே இருக்குங்க. பாருங்கள் அந்த ட்ரக்கரை விட்டான பார்த்தீங்களா ரோட. ஏன்டா இப்படி இருக்க. ஆம்புலன்ஸ் போகிறான். சரி நீ போப்பா. ஆம்புலன்ஸ்லாம் வழி விட்டு தானே ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும். எத்தனை ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம், 157 ஐபீம். இது வந்து பாஸ் லைட் இருக்குல்ல கைஸ், 2 லோ பீம் ப்ளஸ் ஹை பீம் போட்டால் இது ஆகுது. சரி நம்ம சாப்பிட்டுலாம் கைஸ். சாப்பிட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோட்டல் தேடலாம். எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும். நம்ம அண்ணாச்சி கடையில் போயிடலாமா. இந்த கடையில் இந்த கடை தான் கைஸ், நம்ம ஃப்ரெண்டோட அப்பா கடை. சரி கைஸ் நான் சாப்பிட்டுட்டு உங்களை கூப்பிட்றேன் கைஸ். இப்போடா கைஸ் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் கைஸ். சிக்கன் பிரியாணி தந்துருக்கோம், சூப்பராக இருந்துச்சு கைஸ், செம்மையாக இருந்துச்சு. சரி வாங்க ட்ரக்கை செக் பண்ணிடலாம். அப்புறம் பஞ்சம் கிஞ்சம் வச்சுனா அவள் தான். ஆனால் வண்டி என்ன அழுக்காக இருக்குது. சரி கைஸ் நம்ம கிட்ட எங்கேயாச்சும் வாஷிங் இது இருக்கும், கழுவுறது கார் வாஷ் மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அஞ்சாவது எரியுது, டயர் ஓகே. சரி நம்ம ஏறிடலாம். ஓகே ஆரம்பிச்சாச்சு. நில்ப்பா தம்பி பா. ஏன்டா பார்த்தீங்களா கைஸ், இண்டிகேட்டர் ஓட்டிருக்கேன், அவன் பாட்டுக்கு போகிறான். இந்த நிலைமையில் என்ன பண்ணுறது. இல்லை வேறு காற்று வேகம் அடிக்கிறனால தூசிலாம் அது கைஸ், அதான் வைப்பர் போட்டிருக்கேன். அப்பப்போ வைப்பர் போடணுமா கைஸ், இல்லைனா அவ்வளோதான் ஆக்சிடென்ட் தான். யார் அது கார் நவுறாண்டா அதிசயம். தம்பி தேங்க்ஸ்ப்பா. பாருங்க லாரிக்கார் நவுரில். ஏன் இந்த கொலவரின்னே தெரியல. ஏன்டா நீ வேற. சரி நம்ம ஒழுங்காக போ. பார்த்தீங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போயிட்டுருக்கோம். இதில் வரோம் அன்பின்ட்டான். இது 2வே இல்லையா கைஸ். சரி நான் 2வே நினச்சிட்டேன் கைஸ். அந்த 3rd லைன் இதோ இந்த லைன் இருக்கனால 2வே நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். பார்த்தா 1வே வான். நம்ம இந்த ஸ்பெஷல் லைன் இது நமக்குலாம், நம்ம இதில் போகலாம். திடீர்னு வந்துடுவான் போலீஸ்காரன், யார் கட்டுறான் இங்கே போகிறேன்னு. கண்ணாடி பார்க்கலாம் வளையணும். ஓகே ஓகே. இது பவர் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்களா நார்மல் ஸ்டேர் தான் கைஸ், வளைக்கிற ரொம்ப கஷ்டம். பாருங்க பிரேக்லாம் சல்ப்புன்னு அடிக்குது. மெதுவாக ஸ்லோ. ஓகே இப்போ ரைட்டா லெஃப்டா ஸ்ட்ரைட்டாக போகணுமா கைஸ். அது மேப்பு திடீர்னு மேலே வந்து திடீர்னு அங்கே ஸ்டேரிங் கட்டு இருக்குல்ல கைஸ், அதான் குழம்பு லைட்டாக பார்த்து போயிட்டுருக்கோம். எவன் எதிரில் வரான் சாப்பிடா. என்ன கைஸ் இப்போ தான் சொல்ல வந்தேன் ஆடு என்னடான்னு. சூப்பர். நான் எதுக்கு தான் கைஸ் நெட் ஆஃப் பண்ணிடுவேன். நெட் ஆஃப் பாருங்கள், நெட் ஆஃபில் தான் இருக்கு.
ஓகே கைஸ், இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு எந்த ஊர்னே தெரியலையே, மதுரைன்னு நினைக்கிறேன் கைஸ். இது ஆமாம் மதுரை தான் கைஸ். இப்போ நான் வந்திருக்கு மதுரை கைஸ். மதுரையாக இருங்க. இல்லை கைஸ், நம்ம திருவண்ணாமலை வந்திருக்கோம் கைஸ். ஆமாம் திருவண்ணாமலை வந்திருக்கோம். இங்கே பஸ் ஸ்டாண்டில் லோடு இறக்க சொன்னாங்க. சரி நம்ம இறக்கிட்டு போகலாம். இந்த இருக்காங்க பாருங்க, இங்கே லோடு இறக்கிட்டு நம்ம போயிடலாம் கைஸ். பாருங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன். டார்ச் ஸ்பீட் 157. ஓகே, வேறு என்ன 109 ஆவரேஜ் ஸ்பீட். பார்த்தீங்களா, ஆவரேஜ் ஸ்பீடே 109 போயிட்டுருக்கேன். சரி ஓகே ரைட். ஓ ஷிட், இப்போ என்ன கேட்குது? க்ரெயினில் எனக்கு வேணும். ஓகே வெல்ஸ், நான் ஸ்பீடு மெயின்டைன் பண்ண க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ நம்ம வந்து உளுந்தூர்பேட்டில் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் திருச்சி, செகண்ட் இப்போ நம்ம இருக்கோம் உளுந்தூர்பேட்டு, தேர்டு விழுப்புரம், ஃபோர்த் வந்து செங்கல்பட்டு, ஃபிஃப்த்து சென்னை கைஸ். நான் தான் மாற்றி சொல்லியிருக்கேன் இவ்வளோ நேரம். இப்போ ரெண்டாவது இப்போ நம்ம கரெக்டான லொக்கேஷன் வந்து உளுந்தூர்பேட்டில் இருக்கோம். வாயிலாம் வளருது ஏன்னு தெரில கைஸ். உளுந்தூர்பேட்டில் இருக்கோம். சரி இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் வந்து டெஸ்டினேஷன் வந்து விழுப்புரம் கைஸ். வாய் என்ன சின்ன தெரில கைஸ், வளருது. சரி நம்ம இப்போ விழுப்புரம் போகிறோம் கைஸ். இப்போ வந்து லோடை இறக்கியாச்சு, இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே தம்பி நவருப்பா, நான் முன்னாடி போயிடுறேன். டைம் வந்து பாருங்கள் 2 மணி ஆயிடுச்சு கைஸ். ஐயோ கண்ணு தெரிய முடியுது கைஸ். ஒரு டீயை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இருங்க லெஃப்ட்டு பார்த்துடலாம் சார். லெஃப்ட்டுன்னு சொல்லி லெஃப்ட்டா ரைட்டுங்க? ஆமாம் ரைட்டை பார்த்து தான் லெஃப்ட்டு பார்க்கணுமா? நம்ம அந்த ஷார்ட் ரூட்டில் போகாமல் இருங்க. ரிவர்ஸ் தம்பி இருப்பா, பார்க் இருங்க. அந்த அசார்டு போட்டுடலாம். தம்பி இருப்பா, நான் பின்னாடி போயிடுறேன். ஓகே, இது வந்து போய் பார்க்கல எங்கே எண்ட் ஆகுதுன்னு. ஓகே லைட் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓகே போகலாம். அதை ஃபார்ச்சுனர் கார் பார்ப்பேன், என்னடா அவன் எப்படி போகிறான்னு. இது நடக்கிற பாதை நினைக்கிறேன் கைஸ். இது நடக்கிற பாதையா சைக்கிள் போகிற பாதையான்னு தெரில. ஓகே ஜாயிண்ட் இல்லலாம். ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த பிரியாணி சாப்பிட்டு தூக்கமாக வருது கைஸ். ஓகே சரி நம்ம இப்போ தேர்டு இதுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். என்னடா லேய் என்னங்க இது? இப்போ எனக்கு தெரிஞ்ச 4வது அப்படின்னு நினைக்கிறேன். 4ஆ 5ஆ எவ்வளோ ஆடு அது பாருங்களேன். ஸோ ஓகே போயிடலாம். இவ்வளோ நேரம் பார்த்த மக்களுக்கு ஓகே கைஸ், கமெண்டில் சேக்கப்பான்னு போடுங்க கைஸ். சேக்கப்பா சூப்பர் அப்படின்னு போடுங்க, இல்லை சேக்கப்பா கம்மிங் பேக்குன்னு போடுங்க. ஏதாச்சும் இல்லை ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்காக விளாட்றேன்ல கைஸ். கரெக்டாக ஓகே. எனக்கு தெரிஞ்ச அடுத்த டெஸ்டினேஷன் இதுதான் கைஸ், விழுப்புரம் தான். போயிடலாம். அஜாடு போட்டுருலாம். ரொம்ப வளைவாக இருக்குது கைஸ். இது என்னன்னு தெரில, ரொம்ப வளைவாக இருக்குது. ஓகே நான் நேற்று போல தான் கைஸ் இந்த வீடியோ. நேற்று டேட்டா தீர்ந்து போச்சு. டாப்அப் பண்ணாங்கன்னேன், நோ மன்னிடான்னு வச்சு கால்வெல்லாம் உடஞ்சிருக்கனால எல்லா கால்ஸும் போய் விட்டது கைஸ். ஸோ எதாவது பாக்கெட் பண்ணி வர வைக்க வெயிட் பண்ணால் ஏதாவது ஜாப்புக்கு தான் கைஸ் போகணும். போய் போகலாம். இந்த ஓ ஏரா அப்பா அடே, நான் பார்த்தீங்களா பவர் பேக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு. பவர் ஸ்டேரிங்கில் கைஸ், பவர் ஸ்டேரிங்லாம் விட்டு வேணான்றேன். ரெண்டுமே பவராக இருந்தால், ஆனால் பவர் பிரேக் மட்டும்தான் கைஸ் இருக்குது. நம்ம இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போக இதே பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். சரி போகலாம். ஐபிஎம் போட்டுக்கலாமா லோ பீமா? இது வந்து ஸ்டாக் ஐபிஎம் கைஸ். எப்படியா வெறும் ஐபிஎம் மட்டும் எரியும் லோ. அப்புறம் நான் இப்போ இது வந்து வெளிச்சம் அவ்வளோ இல்லை கைஸ். லோ பீம் போட்டுட்டு பாஸ் லைடு போட்டால் சூப்பராக இருக்குது கைஸ். அது செம்ம வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். வளைய முடியுது பார்த்தீங்களா? லென்த் அதிகம் கைஸ் வண்டி. ஓகே போகலாம் போயிட்டுருவோம். பாருங்கள் ஏதாவது எஸ்கார்ட் கொடுத்தாச்சும் நல்லா இருக்கும் கைஸ். எஸ்கார்ட் வந்துடும் விட்டுறாங்க. இவ்வளோ லென்த் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். வேறு ரூட்டை வச்சு சொல்லியிருக்கலாம். பூந்து போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோலாம் ஏறா பார்த்தீங்களா? அவனை வெறியிட்டான், வழியே விட மாட்டான். போயிட்டுருக்கோம். ஏய்
ரொம்ப குறுக்கி குறுக்கி இருக்குது கைஸ், கர்வாக இருக்குது ரொம்ப. இப்போ எங்கே லெஃப்டா? ஓகே லெஃப்ட்டு போயிடலாம். ஓகே போயிட்டுருக்கோம் கைஸ். அப்போ ஏய் தம்பி என்னப்பா நீனே, நான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கைஸ். கீழே அவன் குட்டையாக இருக்கான் பார்த்தீங்களா ஆட்டோ, அது என்ன டுக்டுக்கா அது? ஆமாம் கைஸ், அது டுக்டுக் தான். குட்டையாக இருக்காங்க கைஸ். ஆனால் மேலே பார்த்துட்டு ஓட்டுறனால இந்த மேப்பை பார்த்துட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், கரெக்டாக வரான். ஸ்பான் ஆகிட்டேன் திடீர்னு. சரி வாங்க போகலாம், ஏற்கனவே அனுபவப்பட்டது தானே. அது தெரிஞ்சு இன்னொருத்தன் வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். திடீர்னே பார்த்தீங்களா, சொன்னேன்ல என் டுக்டுக்காரங்கன்னா எல்லாமே இப்படி தான் போல கைஸ். ஒரு நிமிஷம் நிற்கலாம். என்ன வண்டி ஆனா போக முடியுது கைஸ்? எனக்கு தான் கிளிச் ஆயிடுச்சா கைஸ்? என் பூனை வரீங்க எப்படி தூங்கிட்டு இருக்குன்னு ஆட் பண்ணுறேருங்க கைஸ். அவங்க பாருங்களேன் எப்படி தூங்கிட்டு இருக்குன்னு. மனுஷன் மாதிரி தூங்குது கைஸ். நம்ம தூங்கணும்னா நார்மலாக அது மாதிரி தூங்கிட்டு இருக்கு கைஸ். ஐயோ ஐயோ பாருங்கள், எஃபிஎஸ் இதாக இருக்குது கைஸ், கிராஷ் ஆகுது. நல்ல வேலை கிராஷ் ஆனதுனால அது பார்த்துட்டேன் பூனை இப்படி தூங்கிட்டு இருக்குன்னு. கைஸ் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க கைஸ், அப்போ தான் நான் விளையாடுற கேம் ப்ளே வரும். இப்போ நான் ஷார்ட்ஸில் எல்லாமே அனிமையாக போடலான்னு இருக்கேன் நான் கைஸ். அனிமே நான் அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு போடலான்னு இருக்கேன். நான் ரிவ்யூ பண்ணி போகிறோன்னா வியூஸ் போக முடியுது கைஸ். ஆனால் பாட்டு அந்த ஃபங்க் ஏதாச்சும் வச்சுனா இல்லை 400 500 போயிடுது. 8 22 லைக்லாம் விடுது கைஸ். ஆனால் நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன், ஒரு இது கூட போக முடியல. லைக்கை கூட விடுங்க, வியூஸ் போக முடியுது கைஸ். எனக்கு பரவாயில்ல, நமக்கெல்லாம் ஆரம்பம் தானே கைஸ், பார்த்துக்கலாம். இப்போ நான் 4 நாள் நினைக்கிறேன், 4 நாளாக அப்லோட் பண்ணியிருக்கேன் கைஸ் அனிமே. ஆனால் நான் பார்த்தது தான் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேம் பிளேக்கு வந்துடலாம். கேம் பிளே ஓயிலே பார்த்தீங்களா, நல்ல வேலை பேசுகிற நிப்பாட்டிக்கிட்டேன். நடுவில் வராங்க. இதுவும் ஏதோ அந்த பேருனா ஊட்டிக்கு போகிற ரோடு மாதிரி இருக்குது கைஸ். பாருங்களேன் அங்கே பாருங்கள், எவ்வளோ கர்வாக இருக்குது பாருங்கள் வண்டி. ஆனாலும் வண்டி ஏறுது கைஸ், பிக்கப் சூப்பராக இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணுறப்போ 200 லிட்ரு 200 ஆமாம் 200 லிட்ரு போட்டேங்க கைஸ் இதுக்கு டீசலு. சரி போயிட்டுருக்கோம். தூரத்தில் ஒரு இது தெரியும், என்னடலே தூரத்துலன்னு சொல்ல வந்தேன். தூரத்தில் அந்த எதுவும் போயிட்டு இருந்துச்சு கைஸ், லாரிலாம் நினைக்கிறேன், பெரிய லாரி அந்த ப்ளூ கலரில் இருக்கும் ட்ரெய்லரு. போகலாம் வாங்க. ஐபிஎம் போட்டு போகிறாங்கன்னா மெண்டல் ஏறுவாங்க, பார்த்துக்கலாம் வாங்க. சரி போயிட்டு இருக்கேன். தம்பி நோர்ப்பா ஃபோன் லைட்டாக கிளிச் ஆகுது கைஸ், அதான் போயிட்டுருக்கோம். ஓகே நார்மல் ஆகுது, ஃபோனை நார்மலாக இருந்துச்சு. தம்பி நல்ல வேண்டா நீ, தேங்க்ஸ்ரா. பார்த்தீங்களா நான் அவன் நிற்கல, நீங்கள் நேரத்து மோதிக்குப்பேன். போயிட்டுருக்கோம். வழி விடுப்பா. இது என்ன சோழ எந்த போயிட்டுருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னே தெரியல. இப்போ நம்ம கிளம்புனது விழுப்புரம்னா கரெக்டாக தானே போயிட்டுருக்கேன். கூகுள் இது இப்போ அப்புறம் இது கோளாறு பண்ணி விட்டுற போது குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்களே, கூகுள் இன்னும் குட்டி சாத்தா, அது உண்மையா கைஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணிக்கும் ஒரு 2 வாட்டி அது மாதிரி போயிருக்கு கைஸ். நான் பாலம் மேலேன்னு போக சொல்லிச்சு, பாலம் மேலே போய் பார்க்குறேன் வழியே இல்லை, பார்த்தா பாலத்து கீழே தான் இருக்குது. அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன் கைஸ். அங்கே போய்ட்டுருக்கோம். இந்த பவர் ஸ்டேரிங் தான் எனக்கு பிடிச்சிருக்கும் கைஸ். பெரிய லாரிலாம் இருந்துச்சு, பட் என்ன அது ஸ்பீடு போல். பெரிய லாரிலாம் எடுத்துருந்தேன். இந்த சீரீஸில் வரேன்னா ஒரு 7-8 எபிசோட் போயிருக்கும். அது வந்து மண் இது வயசு நில்றா அவங்க பேசிட்டு போகலாம், உள்ள வராங்க. அடுத்து என்ன மாடு யூஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். அடுத்து இது முடிச்சோன்னே எனக்கு தெரிஞ்சு ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணலான்னு நிற்கேன். ஆம்புலன்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் பார்க்கலாம். ஓகே போய்ட்டுருக்கோம். ஏய் இருப்பா தம்பி வழியோடுப்பா லைட்டாக.
ஓகே ஓகே ஓகே. பாப்பி ப்ரைவேட் டைமும் விளாட்ணுன்னு தோணுது கைஸ். ஆனால் லேப்டாப் தான் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. அதை நான் அப்கிரேட் பண்ணிட்டு தான் நான் விளாட முடியும். ஏன்னா 4GB ரேம் தான் இருக்கேன் லேப்டாப்பில். டெல் 15 இன்ஸ்பீரியர்னு நினைக்கிறேன். அது 5000 சீரீஸ் 5080 5000 தான் நினைக்கிறேன் கைஸ். அது ரேம் பார்த்தீங்கன்னா 4GB தான் இருக்குது. இப்போ நான் அதை அப்கிரேட் பண்ணிட்டு அதில் பேட்ரி வேலை வரல. பேட்ரி என்ன ஆச்சுன்னு தெரியல. சார்ஜ் போட்டால் ஏற முடியுது. இந்த பேட்ரி வேறு தூக்கி போட்டு புதுசாக ஆகணும் கைஸ். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா ஸ்டெபிளைசர் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட் வேறு இங்கே அப்பப்போ போகும். ஸோ ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேமரா எடுத்துலாம் இல்லை தான் யூஸ் பண்ணுவேன் எடுப்பேன். அடுத்த ஆடு இந்த ஆடை நான் இது பண்ணிடுவா கைஸ் பேசாமல் போய்ட்டுருக்கோம். 44 FPS பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். பார்த்துட்டு எனக்கு என்னன்னு தெரில. நான் இண்டிபெண்ட்டாக தான் கைஸ் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இது என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பண்ணுறேன். போய்த்துலாம் தம்பி வழி வேணாண்டா, வழியே விடாதடா, நான் போயிடுறேன்டா. இவன் வழியை விட்டு என்ன இனோவா கிறிஸ்டாவா கைஸ் அது? ஆமாம் இனோவா தான். நல்ல வேலை கைஸ் அவன் அங்கிட்டு போயிட்டான். ஸோ இப்போ இவன் ட்ரக்கு விடுவானா? விட மாட்டான். நாமளே போயிடலாம். அப்புறம் திடீர்னு அவன் விட்டு நம்ம நடுவில் போய்ட்டுன்னு அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா என்ன ஸ்டேஷன் இது? மேப்பில் ஓகே இருங்க. ஓகே கைஸ். இப்போ இது விழுப்புரம் வந்தாச்சு கைஸ். எஸ் இது விழுப்புரம் கைஸ். இது அதுக்குள்ளே வந்தாச்சா? சரி டீ குடிக்கலான்னு வந்தேன். வாங்க. மணி பாருங்கள் 4:30 2:30 மணி நேரத்தில் வந்துச்சு கைஸ். 2:05 எடுத்தேன். இப்போ 4:41 கைஸ். ஓகே ஓய்யோ. ஓகே லோடு இறக்கிடலாம். ஆவரேஜ் ஸ்பீட் 98 கிலோமீட்டரா? மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 158. ஓகே அது வந்து 157. எஸ் கைஸ் எஸ். சரி ஓகே கைஸ். தெரிஞ்சு அடுத்த ஸ்டாப் எதுனா செங்கல்பட்டா? நெக்ஸ்ட்டு ஸ்டாப் செங்கல்பட்டு தான் நினைக்கிறேன் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் செங்கல்பட்டு தான். எஸ் செங்கல்பட்டு தான் கைஸ். செங்கல்பட்டு கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். என்னன்றீங்க? இதான் நம்ம லாரி நினைமை இவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்க. ஸோ இப்போ போகிற வழியில் நம்ம கழுவிக்கலாம் கைஸ். சரி ஓகே கைஸ். ஓகே கைஸ் வண்டியை நம்ம பார்த்தாச்சு. நல்லா தான் இருக்குது. சரி ஓகே நம்ம போகலாம். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து செங்கல்பட்டா. ஓகே ஸோ நம்ம இப்போ டீ குடிச்சிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா இப்போயே 23 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாக்கெலாம் செத்துருச்சு கைஸ் பேசி. ஓகே இதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோன்னு நினைக்கிறேன் கைஸ். மற்ற வீடியோலாம் 1.3 மினிட்ஸில் முடிச்சிடுவேன். அப்புறம் ஏதோ ஒரு வீடியோவா பார்ட் 1 தான் கைஸ். பார்ட் 1 வந்து 30 மினிட்ஸ் போட்டிருந்தேன். இந்த பார்ட் 1 13. ஓகே இது வந்து 25 வந்துடும் நினைக்கிறேன் கைஸ். 25 மினிட்ஸு. 1 டே உள்ள 75 வியூஸ் போயிருக்கு கைஸ். மறந்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கைஸ். அது வந்து எதுக்கு போட்டேன்னா அப்போ நான் என்ன நினச்சேன்னா 1 மில்லியன் வியூஸ் வந்தால் 10,000 வரும்னு நினச்சிக்கிட்டு போட்டேன் கைஸ். 20,000 பேசிட்டுக்கோ நடுவில் வராங்க. ஓகே அதை நினச்சிட்டு ஏன்னா என் வண்டியை விற்றுட்டாங்க கைஸ். அது பேஷன் ப்ரோ. நான் பிறக்கிறப்போ தான் அது வாங்கினாங்க. ஸோ அதை விற்றுட்டாங்க. இதுக்கு அந்த ஏதோ பிஸ்னஸ் பண்ண சொல்லி விற்றாங்க கைஸ். இப்போ வந்து அதுக்கு தான் நான் போட்டேன். ஏதோ பாருங்கள் வளர்றேன் பாருங்கள். அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட் வீடியோ PKSD இருக்குல்ல கைஸ் அது விளாண்டேன். அப்போது ஒரு யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாது கைஸ். அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் இப்போ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ ஏதோ ஃபாக்லைட் போடணும்னு நான் போட்டேன் கைஸ். அடுத்தது வந்து அடுத்தது தான் பொன்மலை போனோம் கைஸ். பொன்மலை அடுத்தது வந்து இந்த பெரிய வீடியோ பார்ட் 1 போட்டேன். ஸோ கைஸ் இங்கே டீ கடை இருக்குது. இங்கே டீ கடையில் நிப்பாட்டிக்கலாம். ஒரு சாய் போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும்.
தலைவன் தூங்கட்டும். என்ன சொல்கிறீங்க கைஸ்? ஸோ ஓகே கைஸ், நான் இத்தோட இந்த வீடியோ அமைச்சுக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.